ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான எக்கோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு அழகான மலை பிரதேசத்துல தனித்து விடப்பட்ட ஒரு வீடு இருக்கு. அதுல ஒரு பாட்டி, அவங்கள பாத்துக்கிற கேரக்டரா ஒரு பையன், கூடவே மலேசியன் பிரீட் டாக்ஸும் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் குரியச்சன் பாத்தீங்கன்னா ஒரு டாக் பிரீடர். போலீஸ்க்கும் மிலிட்டரிக்குமே டாக் சப்ளை பண்ண ஒரு நபர். அவர் சில வருடங்களா காணாம போனதுனால நிறைய பேர் அவர் தேடிட்டு இருக்காங்க. அவர் அந்த அடர்ந்த காட்டுல நாய்கள் உதவியோடு இருக்கிறதா கருதப்படுது. குரியச்சனை எதுக்காக எல்லாருமே தேடுறாங்க? அந்த பையனுக்கும் மலேசியன் டாக்ஸ்க்கும் இருக்கிற அந்த பேக் ஸ்டோரி என்ன? மலேசியால இருந்த அந்த பாட்டி எதுக்காக கேரளால வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மர்மங்களுக்கு விடை தான் இந்த படமே. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு தேவையான அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணாங்க. பாகுல் ரமேஷ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரைட்டரா இருந்திருக்காரு. இந்த படத்துக்கான ரைட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஒரு காடு, அதுல தனித்து விடப்பட்ட ஒரு வீடு, அங்க இருக்கிற டாக்ஸ், ஒரு அமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு மூட வந்து செட் பண்ணும்போது அதுவே இந்த கதையை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலுமே நான் லீனியர் நரேஷன் மூலமா இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் தான். படம் ஸ்லோவா இருந்தாலுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படின்றத ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. மலேசியா போர்ஷன் எடுத்த விதமும் கிளைமேக்ஸ்ல ரிவீல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒரு கோட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சந்தீப் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு அண்டர் டாக் கேரக்டரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நீட்டாவும் கண்ட்ரோல்டாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பியானோ மோமின்க்கு ஒரு லிமிடெட் டயலாக்ஸ் தான் இந்த படத்துல வந்து வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே எல்லா எமோஷன்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமாவும் எக்ஸ்பிரஷன் மூலமாவும் ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணிருப்பாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, பட் அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட்ல இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எக்கோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.